ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து ஒரு பிசினஸ்மேன் உருவான உண்மையான கதை தாங்க இது. ஒரு ஸ்கூலுக்கு போற சிறுவன் லீவு நாள்ல தன்னோட ஓவியர் மாமா கூட ஆர்வத்தோட வேலை செய்யறான். அந்த ஓவியர் விரைவிலேயே ஒரு ஸ்டிக்கர் கடையை திறக்கிறாரு. அந்த பையனோட கல்லூரி பட்டப்படிப்பு வரைக்குமே ஸ்டிக்கர் கடையில தொடர்ந்து வேலை செய்யறான். இப்போ அந்த இளைஞன் ஒரு தொழிலதிபராக ஆகணும்னு ஆசைப்படுறான். பின்பு 2000 ஆண்டுல ஒரு ஸ்டிக்கர் கடையை ட்ரெண்ட் மேக்கர்ஸ் அப்படின்ற பேர்ல தொடங்குறான். நாட்கள் பல கடந்துச்சு. ஆனா அந்த இளைஞன் முழுமையற்றவனாக தன்னை உணர்றான். ஏன்னா அவனோட கிரியேட்டிவ முழுமையா அவனோட வேலையில காண்பிக்க முடியாத ஒரு சோகம் என்னன்னா, நகரத்துல இருக்க ஒரு சிறிய கடைக்காரங்க கூட விளம்பரம் மற்றும் சைனேஜ் போர்டுக்கெல்லாம் சென்னை அண்ட் பெங்களூர் போல பெரிய நகரங்கள்ல இருக்கிற வெண்டாஸ் கிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. இதை முறியடிக்கிறது எப்படி? பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2011 ஒரு சில ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிக்கிறான். உள்ளூர் சைனேஜ் ஃபேப்ரிகேட்டர் சந்தையில குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அந்த இளைஞனின் பேரு தான் ஜோசப் இன்பராஜ். இவரு தான் உருவாக்கிய சிறிய பெரிய சைனேஜ் போர்டுகளோட தரம் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவருக்கு மிக சரியாவே பொருந்துங்க.